லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, உங்க மருமக உண்டாயிருக்கா. அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசு. ரங்கநாயகி அம்மா வீட்டோட வாரிசு. இதை விட நல்ல விஷயம் வேற என்னம்மா இருக்க போகுது? அது எங்க வீட்டு வாரிசு இல்ல மீனாட்சி. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? அது எங்க வீட்டு வாரிசா இருந்திருந்தா நான் 1000 மடங்கு தரையில குதிச்சு குதிச்சு கொண்டாடி இருப்பனே. அது எங்க வீட்டு வாரிசு இல்ல மீனாட்சி. தம்பி, ஏதோ ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. அந்த கோவத்துல அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நீ சொல்லுப்பா. அம்மா, அதான் அத்தை பேசிட்டு இருக்காங்கல்ல வெற்றி. அத்தை, நீங்க எதுவா இருந்தாலும் உடைச்சு பேசிருங்க அத்தை. போயிருக்கிறது நம்ம வீட்டு மானம். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானம்மா புரியும். பொண்ணு முழுகாம இருப்பான்னு நினைச்சு நானே ஆசை ஆசையா அவளுக்காக இந்த பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா சந்தோஷப்பட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களம்மா. அம்மா, உங்க மனசுல இருக்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க. எனக்கு இத சொல்லவே அசிங்கமா தான் இருக்கு. ஆனாலும் இத சொல்லித்தான் ஆகணும். என் பையன் வெற்றிக்கும் உன் பொண்ணு சக்திக்கும் இது வரைக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல மீனாட்சி. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது சக்தியும் வெற்றியும் இன்னும் சேர்ந்தே இருக்கலையாம். ஆனா சக்தி கன்சுவா இருக்காளாம். இந்த அசிங்கம்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? அம்மா, ரங்கநாயகம்மா என்ன சொல்றீங்கம்மா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே இல்லையா? ஆனா அவ முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க. அம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கம்மா. எனக்கு தாங்கலம்மா. நீங்களும் ஒரு தாய், நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு முடியலம்மா. சக்தி, என்ன சொல்ற? மீனாட்சி, தெரிஞ்சுதான் சொல்றேன். அம்மா, ரங்கநாயகம்மா, நீங்க பெரியவங்க. உங்க வாயால இப்படியெல்லாம் வார்த்தை வரக்கூடாதும்மா. வேண்டாம். பாருங்க சக்தி, எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்க மருமகளும் தானே. அம்மா, அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது உங்களுக்கும் தானே. மீனாட்சி, நீ என்ன இத்தனை கேள்வி கேக்குறல்ல? தான் கர்ப்பம்னு சொன்னதும் உன் பொண்ணுதான். வெற்றி கூட சேர்ந்தே இருக்கலன்னு சொன்னதும் உன் பொண்ணுதான். எதை கேக்குறதா இருந்தாலும் உன் பொண்ணு இருக்காள்ல, அவகிட்ட போய் கேளு. என்னம்மா? உன்னைத்தானே சொல்றாங்க. என்ன இது? அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா. குத்தமான நெஞ்சு குறுகுறுத்திருக்கு. ஐயோ கடவுளே, முடியல. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு முடியல. வேணாம். எப்ப பார்த்தாலும் சொல்லுடி. இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா? யாருடி இவெல்லாம்? ஐயோ, இவெல்லாம் போய் உன்னை பத்தி தப்பா பேசுறாளே. சக்தி,
சொல்லும்மா, என்னம்மா ஆச்சு? கர்ப்பமா இருக்கியா? சொல்லும்மா, சொல்லேடி. ச்சீ, தம்பி, என்னப்பா இவ என்ன சொல்றா? இவ சொல்றது உனக்கு ஏதாவது புரியுதா? மீனாட்சி அம்மா, எல்லாரும் சக்தி கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டாங்க. சக்தி இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. மா, சக்தி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எனக்கு தெரியும்பா. ஆனா அவ வாய திறக்கலையே, அதுதானே பிரச்சனைங்க. ஆனா உன்னை அவ என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டா, அது எனக்கும் தெரியும். என்னம்மா நீயே இப்படி சொன்னா எல்லாரும் என்னம்மா நினைப்பாங்க? வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணு சொல்லு. சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ற? அம்மா, நான் உன் பொண்ணுமா. சத்தியமா நான் தப்பு பண்ண மாட்டேன். என்னால ரங்கநாயகி அம்மா குடும்பத்துக்கு எந்த களங்கமும் வராது. இது சத்தியம்மா. என்னம்மா இதையும் சொல்ற, நீ கர்ப்பம்னு சொல்ற, எதை எடுத்துக்கிறது? உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பாரு சக்தி, திரும்பவும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காத. எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இன்னும் அதுலேருந்தே நான் மீண்டு வரல. ஆனா சரி, உன் நிம்மதி, இது உன் வீடு, உன் வாசல்னுட்டு நீ நிம்மதியா இருக்கணும்னு என் மனசுல நினைச்சுக்கிட்டு எனக்குள்ளேயே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கம்மா. சொல்லுமா, நீ கர்ப்பம்னு சொன்னது பொய் தானே? உண்மைதாம்மா. சக்தி, போதும். இதுக்கு மேல எந்த அசிங்கத்தையும் என்னால கேட்க முடியாது. மீனாட்சி, எங்க வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் வீட்டுல இருக்க இனியும் என்னால அனுமதிக்க முடியாது. இவளை நான் மருமகளா இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கலனாலும் ஏதோ என் பையன் இவ கட்டுற தாலி கட்டிருக்கானேன்னு நான் பல்ல கடிச்சுக்கிட்டே இருந்தேன். இனிமேலும் என்னால அப்படி இருக்க முடியாது. இத பாரு மீனாட்சி, இவகிட்ட நான் கேட்டேன், பதில் சொல்லல. சரி, நீயாவது வந்து கேட்டியே, உன்கிட்டயாவது உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா உன் பேச்சுக்கும் இங்க மரியாதை இல்ல. போதும், இதுக்கப்புறம் இவ இங்க இருக்க கூடாது. இப்பவே, இந்த நிமிஷமே உன் பொண்ணை கூட்டிட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பு. இனிமே சக்தி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போதும் மீனாட்சி, நீங்க கிளம்பலாம். ஏன் சக்தி இப்படி பண்ற? எவ்வளோ பிளான் பண்ணாலும் சரண்யா தான் கர்ப்பமா இருக்கான்னு சொல்ல மாட்டா போல இருக்கே இந்த சக்தி. அதான் எனக்கும் வேணும். சீக்கிரமே எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கும். சக்தி, நீ வந்து சேரு.
அத்தை. இவ வீட்டை விட்டு இப்பவே போயிருக்கலாம் அத்தை. ஆனா இவ வயித்துல வளர்ற வாரிச ரங்கநாயகி குடும்பத்தோட வாரிசுன்னு தானே இந்த உலகமே சொல்லும். இவளுக்கு குழந்தை பிறந்தா ரங்கநாயகிக்கு பேர குழந்தை பிறந்திருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க லீகலா சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த வீட்டு மேலேயும் உங்க மேலேயும் எனக்கு பெரிய மரியாதை. அதுக்கு தான் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதையும் உடனே செய்யுங்க, இல்லனா எல்லாமே கைமீறி போயிடும் அத்தை. ஐயோ சில்லுக்குட்டி, ஐயோ என் தங்கமே வாடி ராசாத்தி. ஐயோ வாய்க்கு சக்கரை பொண்ணு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. ஏய் வாடி, உங்க அக்கா வந்திருக்காடி. மீனச்சக்கா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா பிள்ளைய கூட்டிட்டு வருவேன்னு. அதனாலதான் அது படுக்கிற ரூம்ல கட்லு கிட்ல எல்லாம் கிளீன் பண்ணி பொருளெல்லாம் எடுத்து வச்சு ஒட்டடையெல்லாம் அடிச்சு தடால் படான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அக்கா, பொருளங்காய், முறுக்கு, லட்டு இதெல்லாம் அவ மாமிய கறி சாப்பிட்டுட்டு என்ன சொன்னா, எப்போ பெரிய ராங்கி மாதிரி பேசுவாளே, அதனாலதான் நான் அந்த பொருளங்காவை மொறு 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 மொறுன்னு அவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்தேன். என் சில்லுக்குட்டி, என் தங்கமே, உன் மாமியா கறி ஊருக்கே ராணியா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நீ தாண்டி வாரிசே ஏற்படுத்தி கொடுத்திருக்க. நம்ம ரெண்டு பேரும் பாட்டி. இந்த அடி எனக்கு இல்ல. சக்தி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அக்காக்கு சோதனைக்கு மேல சோதனையா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கேன். என்னதான் பண்ணி தொலைச்ச சொல்லுப்ல. சக்தி, அம்மா சில்லுக்குட்டி, என் மடி, நீ சொல்றதுக்குரிய அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா புரியலையா? அந்த சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு போன அப்பாவும் நாங்க சொன்னது நீ கேட்கல. தெய்வ மாதிரி வெற்றி தம்பி வந்து உன் வாழ்க்கையை காப்பாத்துச்சுன்னா எல்லாம் என் மீனாட்சி அக்கா செஞ்ச புண்ணியம். இப்ப இப்படி ஒரு பிரச்சனையிலே அந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஏய், உண்மையை சொல்லுடி, சொல்லு, ஏதாவது சொல்லு. மாமியார் மருமக பிரச்சனையில உன்னை கொண்டு வந்து நிறுத்தல. உண்மையில எவ்வளவு பெரிய பழி போட்டுக்காங்கன்னு தெரியுதா? இல்லன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்ல தெரியாது. அந்த அம்மா அவங்க வீட்ல வச்சு இவகிட்ட எத்தனை தடவை கேட்கணுமோ அத்தனை தடவை கேட்டுட்டாங்க சாந்தா. நீ சொல்றது சரிதான் சாந்தா. என்னக்கா சொல்ற? இதோ நிக்கிறாளே, இவ மௌனம் மட்டும்தான். அம்மா இருமா, நான் அக்கா கிட்ட கேக்குறேன். இப்போ வாய மூடு. என்ன நிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னால அந்த ரங்கநாயகி அம்மா கழுத்தை பிடிச்சு தள்ளாம தள்ளிட்டாங்கம்மா.
அத பார்த்துக்கிட்டு இருந்த அவளுக்கு ஒரு சின்னதா எறும்பு கடிக்கிற மாதிரி கூட இல்லடி அவளுக்கு. இவளை பெத்த பாவத்துக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த பழியையும் அவமானத்தையும் நான் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறது சாந்தா? எனக்கு புரிய மாட்டேங்குது சாந்தா. சாந்தா, அதற்கட்டும் மருமக என்ன சொல்லுச்சு? அந்த பையனும் இவ்வளவு உண்மைய சொல்ல சொல்லி அவ்வளவு கேட்டு கேட்டு கேட்டும் அந்த பையனும் அழுத்து போயிட்டான். இதோ நிக்கிறாளே கல்லு மாதிரி, எப்படி அசையாம நிக்கிறான்னு பாரு சாந்தா. ஏம்மா சக்தி, அம்மாவை பார்த்துட்டு தானே இருக்க. அவ மனசு கலங்கி பேசுறது உனக்கு புரியல. ஏம்மா, இதுக்காகவா உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு கலைட்டு? முடியாது சாந்தா, முடியாது. முடியாது. சாந்தாக்கா கிட்ட உண்மையை சொல்லிருமா. ஏமா இப்படி பிடிவா? இது உனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, நம்ம 2 பேருக்கும் அசிங்கம். ஏய், ஏதாவது பேசு. அவ பேச மாட்டாப்பா, பேசவே மாட்டா. அவ எப்படி பேசுவா? அப்படி ஏதாவது பேசினாலும் திரும்ப திரும்ப சொல்றதே தான் சொல்லுவா. அவ்வளவு நெஞ்செழுத்தம் அவளுக்கு. இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன் இவள. அப்பா, தம்பி, நீ போப்பா. அவளுக்கு இன்னும் மனசு வரல. அவ எதுவும் பேச மாட்டா. அவ இப்படியே தான் இருக்கு. சக்தி, பாத்தேல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு சக்தி. வா, இப்பவே ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட் தான் ஏதாவது மாறி இருக்கணும். அதான் இவ்வளவு ப்ராப்ளம். பூஜா இருக்கால, அவ அதை வச்சுதான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதை மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டா போது சக்தி. வா போலாம், வா. நான் தான் சொன்னேன்லப்பா, இவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அத மட்டும் தான் செய்வா. ஏய், இங்க பாரு, இத கட்டின உன் புருஷன்டி. எங்க எல்லாரையும் விட்டுரு. அவ்வளவு கேட்கிறாரே நீ. உன் வாய திறந்து ஏதாவது சொல்லண்டி. அக்கா, அக்கா, சக்தி, சக்திமா, சக்தி, அம்மாவை பார்த்தலம்மா. வருத்தப்படுறது உனக்கு புரியுதா? மனசு ஒழிச்சு போயிட்டாமா. அங்க உன் புருஷனை பாரு, உன் முகத்தை பாரு. பாருமா, உன் முகத்தை பாரு. இதுவே வேற ஆம்பளையா இருந்தா அப்பவே அடிச்சு உனக்கு கொண்டு போட்டிருப்பான். வந்து பொறுமையா நின்னு பேச. சாந்தா, எதுக்கு அவகிட்ட? ஒண்ணும் வேணாம், விடு.
தேவையில்லை சாந்தா, அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. குடும்பத்தை பத்தி, பெத்த தாய பத்தி அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தேவையே இல்லம்மா. ஒண்ணுமே தேவையில்லை. சக்தி அக்கா, இங்க பாரு, நாங்க உன்னை தப்பா நினைக்கல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எங்க கிட்ட சொன்னாதானே எங்களுக்கும் புரியும்.